பிரயர் எங்கள் அளவுக்கையுமாய் நேசித்து வழிநடத்துதான் அன்பின் பரலோக பிதாவே. அப்போ அந்த காலை வேலையை கொடுத்த மேலான கிருபைக்காய் நன்றி ராஜா. இது சுவாமி ஒரு விஷயம் இடத்துல அமர நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. உங்களுடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பரேசன் பல பணிந்து கேட்குற ஜீவனல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா கிறிஸ்துவுக்குள் பலன் கொடுத்தல். அதோட வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ பாடம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10-20 முடிய. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமைகள் நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற இவைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியறிவானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளில் பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போல அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முன்னுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 300 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இப்போ ஏசப்பா இந்த தலைப்பிலிருந்து விதைக்கப்பட்ட விதையாக மனுஷங்களை உவமையாக சொல்கிறாரு. அதில் 4 வகைகளை சொல்கிறாரு. என்னென்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை மேலே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு 4 சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படின்னா, இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தின் மூலியமாகவோ இல்லை ஒரு ஆயர் மூலியமாகவோ இல்லைன்னா நம்ம எதிலையாச்சும் பைபிளிலிருந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் ப்ரேயர் பண்ணுவோம். அதை சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது போய் நம்ம மனசில் பதியும். அப்புறம் அதை நம்ம அப்படியே விடும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, அதை நமக்குள்ளே வேர்கொள்ளாதபடினால சாத்தான் அதை நம்மள்கிட்ட பிடுங்கி போட்டுடலாம். அப்போ அந்த வசனம் நமக்கு நிலைத்திருக்கிறது இல்லை. அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எப்படின்னா, இப்போ வழி அருகே விதைக்கப்பட்டது மனுஷங்கனாலேயோ இல்லை வாகனத்தினாலேயோ அது மிதிக்கப்படுறதுனால அது பயனற்று போகுது. அதே மாதிரி தான் இதுவும். கொஞ்ச நாள் நம்ம வசனத்தை படிக்காமல் விட்டோம்னாவோ தியானிக்காமல் விட்டோம்னாவோ அது நமக்குள்ளே வேர்கொள்ளாமல் சாத்தான் அதை பிடுங்கி போட்டுறான். 2வது கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படின்னா, கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க கற்பாறையில் ஒரு விதை விழுகுதுன்னா அது கொஞ்ச நாள் அந்த தண்ணி அந்த ஈரப்பதம் இருக்கும்போது அது நல்லா செடியாக வளரும். அதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம் பாறை காஞ்சதுக்கப்புறம் அந்த செடி என்ன ஆகும்னா காஞ்சு போயிடும். அதனால நமக்கு பலனே கிடைக்காம போயிடும். இப்போது நம்ம ஒரு வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கும்போது நமக்கு அந்த இடரல்லாம் இருக்காமல் இருக்கும். நம்ம அந்த வசனத்தை வச்சு இப்போது நமக்கு ஒரு வசனம் கிடைக்குதுன்னா அந்த வசனத்தை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணி அதை நம்பி நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, அந்த வசனத்தை இத்தனை நாள் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணோமே, இந்த வாக்குத்தத்தை நமக்கு பலன் தரலையே அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது விசுவாசம் இல்லாதப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம இடரல் அடைகிறோம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கற்பாறை மேலே விழுந்த விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வதாக நம்ம பார்க்க போகிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க. இது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள் என்ன ஆகும்னா, அது ஒரு செடியாக வரும்போது அது கூட முள் செடிகளும் வளரும். முள் செடிகள் வளரும்போது என்ன ஆகும்னா, அந்த நல்ல செடியோட சத்தையெல்லாம் இந்த முள் செடி இழுத்துக்கும்.
அப்போ வந்து இந்த தாவரம் வந்து என்ன ஆகும்னா அது செத்து போயிடும். அதுக்கு வந்து அந்த பலன் கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு வசனம் நம்ம வந்து ஏசப்பாக்குள்ள நல்லா இருப்போம். ஏசப்பாக்குள்ள பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பாவோட உலக பிரகாரமான காரியங்கள் இல்லாமல் இருப்போம். அப்போ ஒரு நாள் நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள் வந்து நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், இச்சையான காரியங்கள் அதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏசப்பாவை விட்டு அந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே போவோம். இதை வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க எப்படின்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க வந்து இந்த 3 காரியங்கள் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து நல்ல ஒரு செடியாக பலன் கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஒன்று 30ம், ஒன்று 100ம், ஒன்று 60மா நம்ம பலன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளே சோதித்து பார்க்கலாம். ப்ரேயர். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இதோ ஆண்டவரே ஒரு விசையாய் அப்பா உம்முடைய சமூகத்திலிருந்து அப்பா உம்முடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. அதற்காக நன்றி ராஜா. இதோ நாங்கள் கேட்ட மாதிரி அப்பா 1 30ம், ஒன்று 60ம், ஒன்று 100மா நாங்கள் பலன் கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த வசனம் பேச நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. நீர் பாதாளத்துக்குள் நடத்துங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. இது இன்னும் நிறையா பலன்களை தர நீர் கிருபை தாருங்க. நீர் பெரிய சிம்மதை பண்ணி கேட்குற ஜெயம் நல்ல பிதாவே. ஆமென்.